ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம சுவையான பன்னீர் குல்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம குல்ச்சாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் மைதா 3 கப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் பாருங்கள், பன்னீர் வீட்டில் செஞ்ச பன்னீர். இது உப்பு, ஈஸ்ட்டு, சர்க்கரை, பால் கொஞ்சம் வார்மாக இருக்கணும், தண்ணியும் கொஞ்சம் வார்மாக இருக்கணும், எண்ணெய். இப்போ இதுதான் தேவையான பொருள். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஈஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். சர்க்கரை 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். சர்க்கரை, ஈஸ்ட்டு, உப்பு எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்துடலாம். பாருங்கள், நம்ம பால் போட்டு பிசைஞ்சிட்டோம். இப்போ இதில் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியை ஊற்றிக்கிட்டே நீங்கள் அப்படியே பிசைஞ்சிட்டே வாங்க. ஃபுல்லாக முதல்ல ஊற்றிடாதீங்க சுடு தண்ணியை. இப்போ இதில் நான் கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிடுறேன், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ சுடு தண்ணியை ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டோம். இது கையில் கொஞ்சம் ஒட்டும் பாருங்கள், தண்ணி எல்லாம் காலி ஆகிடுச்சு பாருங்கள். நான் எடுத்த தண்ணி நீங்கள் இதே மாதிரி பார்த்து பிசைஞ்சிக்கங்க, ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 1 ஹவர் மூடி வைக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ நான் இதை கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவிட்டு மூடி வைக்கிறேன். நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் மாவு. இப்போ இது 1 ஹவர் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் குல்ச்சாக்கு பன்னீர் ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதில் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். நைஸாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் முதல்ல நம்ம மாவில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சாட் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது நல்லா புளிப்போடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால தான் சாட் மசாலா போடுறேன். இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். பன்னீரை இந்த மாதிரி கையிலே பொடி பண்ணிக்கோங்க நல்லா, இல்லை திருவது இருந்தாலும் திருவிக்கங்க. நான் கையில் தான் பொடி பண்ணியிருக்கேன் பன்னீரை. பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், உருண்டை பண்ண வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் பன்னீர். உருண்டை பண்ணுறதுக்கு வரணும் நமக்கு. அப்போ தான் ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு உடையாமல் நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் எடுத்து வச்சிடலாம். நம்ம மாவு நம்மளது ஊறினுக்குது, அதை பார்க்கலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் குல்ச்சா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தா தான் கையில் மாவு ஒட்டாது. அப்போ நம்ம தட்டுறதுக்கும் நல்லா கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ நான் பட்டர் எடுத்திருக்கேன். நம்ம குல்ச்சா பண்ணிவிட்டு அது மேலே தடவுறதுக்கு எள்ளு எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளு, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பண்ணி பண்ணி தட்டில் வச்சுட்டு நம்ம மாவு தரட்ட ஆரம்பிப்போம். பாருங்கள், வச்சுட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4 நாளாக செஞ்சு வச்சுட்டு நீங்கள் மாவு தட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும் சீக்கிரமாக. நம்ம இப்போ மாவு உருண்டை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்குங்க. மாவு உருண்டை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் மனையில் இந்த மாதிரி தட்டிக்குங்க. முதல்ல ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கையில் இல்லை 4 பக்கமும் நல்லா இதை மூடிடுங்க. நல்லா இப்போது நீங்கள் தரட்ட சொல்ல ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த இது பன்னீர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ மொல்லமாக தரட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி தரட்டாதீங்க, லேசாக தரட்டுங்க. கொஞ்சம் மாவு மேலே மேலே போட்டுட்டு தட்டிக்குங்க மைதா மாவை. பாருங்கள், நான் எவ்வளோ மெல்லமாக தட்டுறேன். சைட்லலாம் வந்து கொஞ்சம் தடிசாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி முதல்ல சைடெல்லாம் தட்டிக்குங்க. இப்படி திரட்டினாலே போதும். இப்போ இதை நான் திரட்டிட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் தடவி கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அதில் நான் எள்ளு வந்து கொஞ்சம் போடுறேன். நல்லா சைடெல்லாம் போட்டுக்குங்க எள்ளு. இப்போ கொத்தமல்லியும் இதில் நம்ம கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி தட்டி கொடுங்க. இப்போ எல்லாம் நல்லா உள்ளே அழுந்திடும். மொல்லமாக பண்ணுங்கள். தண்ணி கூட ரொம்பலாம் தடவாதீங்க, கொஞ்சமாக தண்ணி இது பண்ணிக்கோங்க. நம்ம போட்டது வெளியில் வராமல் இருக்கணும், அதுக்கு தான். பாருங்கள், நான் தவா சூடாயிடுச்சு. தவாவில் குல்ச்சா போட்டேன். இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடலாம். பாருங்கள், இப்போ வந்து வெந்துடுச்சு கீழே. நம்ம வந்து இதை திருப்பி போடலாம். மொல்லமாக திருப்பி போட்டுக்குங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த நம்ம போட்ட திருப்பி போடுறதையும் வெந்துடுச்சு. இப்போது இது அப்படியே எப்படி மேலே எழும்பி வரும் பாருங்கள். நல்லா எவ்வளோ பொங்கி வருது பாருங்கள். குல்ச்சா அப்போ நல்லா சாஃப்டாக நல்லா இது வரும். கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா மேலே எழும்பி வருது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்போ இது. இந்த குல்ச்சாவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சைடெல்லாம் கொஞ்சம் இப்படி அமுக்கி விடுங்க. எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதில் நான் பட்டர் தடவுறேன். இப்போ நம்ம குல்ச்சா வந்து ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள், முதல் குல்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சம் பட்டர் மேலே தடவிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதும் பண்ணிடலாம். நான் ரெண்டாவது குல்ச்சாவும் பண்ணிவிட்டு இதை திருப்பியும் போட்டாச்சு. நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். நான் ஸ்டவ் வந்து நான் சிம்மில் தான் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ மேலே எப்படி பொங்கி வருது பாருங்கள். எவ்வளோ நல்லா உப்புது பாருங்கள். பாருங்கள், செகண்டு குல்ச்சாவும் நம்மளது ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா சூப்பராக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இதே மாதிரி நான் இதுலேயும் கொஞ்சம் பட்டர் தடவிக்கிறேன். பாருங்கள், குல்ச்சா எல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது குல்ச்சா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்டஃபிங்லாம் கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த குல்ச்சாவை நான் சுட சுட கேப்சிகம் கிரேவியோட சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை பார்த்து செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.